ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆனியனில் என்னென்ன டிசீஸ் வருதுன்னு பார்க்கலாம். டவுனி மில்யூ இது வந்து அந்த இலையில் வந்து மேலே ஒரு பவுடர் அப்பியரன்ஸ் இருக்கும். இது வந்து கூல் கண்டிஷன்னாலேயும் அந்த லேண்ட் வந்து ஈரமாக இருக்கிறதுனாலையும் வரும். இதனால் அந்த பல்பும் சரி ஆனியனோட ஈல்டும் சரி ரொம்பவே பாதிக்கப்படுது. நெக்ஸ்ட்டு பர்பிள் பிளாட்ச். இந்த பர்பிள் பிளாட்ச் வந்து அந்த லீஃபில் வந்து ஒரு காஞ்சு போன மாதிரி ஒரு பர்பிள் கலரில் அந்த அப்பியரன்ஸ் இருக்கும். இதனால் என்ன ஆகும்னா ஆனியனோட ஈல்டு வந்து கம்மியாகும். பிட்ராய்ஸ் நெக், அதாவது ஆனியனோட நெக்கு வந்து என்ன ஆகிடும்னா காஞ்சு போயிடும். இதனால் ஈல்டு வந்து ரொம்பவே கம்மியாயிடும். ஸ்டெம்பிலியம் பிளைட் இது வந்து அந்த ஒரு வில்ட் மாதிரியே அந்த லீஃபில் வரும். இதனால் என்ன ஆகும்னா கரெக்டான நியூட்ரியன்ட் வந்து ஆனியனுக்கு போகாமல் ஆனியனோட ஈல்டே வந்து கம்மியாயிடும். சாஃப்ட் ராட்ஸ், அதாவது அந்த ஆனியனோட நடுவில் இருக்க அந்த வேர் வர அந்த பகுதியில் என்ன ஆகிடும்னா ஒரு மாதிரி அழுகி போன மாதிரி ஆகிடும். இதனால் ஆனியன் சரியாக க்ரோத் ஆகாது, ஈல்டும் சரியாக கிடைக்காது. சென்டர் ராட் இது ஒரு பாக்டீரியல் டிசீஸ். அந்த ஆனியனோட நடுப்பகுதி என்ன ஆகிரும்னா அழுகி போயிடும். இதனால் அந்த ஆனியனுக்கு வந்து சரியான அளவில் ஈல்டு கிடைக்காது. லீஃப் பிளைட், இந்த லீஃப் பிளைட் வந்து பாக்டீரியானால் வர டிசீஸ். லீஃபில் என்ன ஆகும்னா ஒரு மாதிரி காஞ்சு போன மாதிரி ஒரு மாதிரி சர்க்கிளாக வந்து ஃபார்ம் ஆகும். இதனால் என்ன ஆகும்னா அந்த ஆனியனோட ஈல்டு வந்து சரியாகவே இருக்காது. ஆனியன் எல்லோ டுவார்ஃப் வைரஸ் இது வந்து ஒரு வைரஸ்னால் வர டிசீஸ். இதில் வந்து இன்செக்ட் வந்து டிரான்ஸ்மிட்டடாக இருக்கும். இது வந்து லீஃபே வந்து மாடிஃபைட் ஆகிடும். ஆனியன் லீஃப் மாதிரி இருக்காமல் நார்மலாக நம்ம மற்ற சீரியல்ஸோட லீஃப் மாதிரி மாடிஃபைட் ஆகிடும். இதனால் ஈல்டுமே கம்மியாகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.